குருகிராமில் போலி கால் சென்டர் நடத்தி வெளிநாட்டவர்களை குறிவைத்து மோசடியில் ஈடுபட்ட 20 பேர் கைதாகியுள்ளனர். டெல்லி அருகில் உள்ளது குருகிராம். ஹரியானா மாநிலத்துக்குட்பட்ட இந்நகரம் கடந்த சில ஆண்டுகளில் அதிகப்படியான தொழில் வளர்ச்சி பெற்ற நகரமாக உருவெடுத்துள்ளது. இங்கு ஐடி உள்ளிட்ட ஏராளமான தொழில் நிறுவனங்கள் உள்ளன. அதே நேரத்தில் குருகிராமை மையமாக வைத்து சைபர் கிரிமினல்கள் கைவரிசை காட்டவும் தவறவில்லை. குறிப்பாக வெளிநாடுகளில் உள்ளவர்களுக்கு கணினி சார்ந்த தொழில்நுட்ப உதவி வழங்குவதாக கூறி தொடர் மோசடியில் ஈடுபடுகின்றனர். அதற்காக அங்கு செயல்படும் போலி கால் சென்டர்கள் அடுத்தடுத்து சிக்கி வருகின்றன. இந்த ஆண்டில் மட்டும் ஏற்கனவே 8 கால் சென்டர்கள் இப்படி சிக்கியுள்ள நிலையில் 9வதாக மீண்டும் ஒரு போலி கால் சென்டரை அதிகாரிகள் முற்றுகையிட்டு 20 பேரை கூண்டோடு கைது செய்துள்ளனர். குருகிராமில் 33வது செக்டரில் இயங்கிய போலி கால் சென்டர் குறித்து போலீசுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் ஆபரேஷன் என்கேம் என்ற பெயரில் அதிரடி திட்டத்தை வகுத்த சைபர் கிரைம் போலீசார் புளோரா அவென்யூ என்ற இடத்தில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை முற்றுகையிட்டு சோதனை மேற்கொண்டனர். அந்த குடியிருப்பில் ஒரே தளத்தில் 3 வீடுகளை வாடகைக்கு எடுத்து போலி கால் சென்டர் செயல்பட்டது உறுதியானது. கடந்த வெள்ளிக்கிழமையன்று நள்ளிரவில் தொடங்கிய சோதனை சனிக்கிழமையும் நீடித்தது. அப்போது வெளிநாட்டவருக்கு தொழில்நுட்ப சேவை அளிப்பதாக கூறி சேவை கட்டணமாக பெரும் தொகையை பெற்று மோசடியில் ஈடுபட்டது உறுதியானது. இதையடுத்து அங்கு பணியில் இருந்த 4 பெண்கள் உள்ளிட்ட 20 பேரை போலீசார் கூண்டோடு கைது செய்தனர். சம்பவ இடத்திலிருந்து 16 லேப்டாப், 25 செல்போன்கள் மற்றும் 50,000 ரொக்கம் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மகேந்தர் பஜ்ரங் சிங் என்பவர் போலி கால் சென்டரில் மேலாளராக இருந்தவர். அவர் மே மாதம் முதல் தனது உதவியாளரின் ஆதரவுடன் கால் சென்டரை நடத்தி வந்தது கண்டறியப்பட்டிருப்பதாக காவல்துறை உதவி ஆணையர் பிரியன்சு திவான் தெரிவித்துள்ளார். அனுமதியின்றி நடத்தப்பட்ட கால் சென்டரில் இளைஞர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். அந்த அழைப்பு மையத்திற்கு தொலைத்தொடர்புத்துறை வழங்கிய உரிமம் எதுவும் இல்லை என்றும் திவான் மேலும் கூறினார். இந்த விவகாரம் விசாரணையில் உள்ளது. மற்ற நபர்களின் தலையீட்டை மறுக்க முடியாது என்று அவர் கூறினார். சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் பாரதிய நியாய சங்கீதாவின் தொடர்புடைய பிரிவுகளின் கீழ் FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது. போலி கால் சென்டர் மோசடிக்கு சைபர் கிரிமினல்கள் குருகிராமை தேர்வு செய்வது ஏன் என்பது குறித்து திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்துள்ளன. இந்தியாவின் தொழில் நகரமான குருகிராம் உலகளவில் தெரிந்த ஒன்று. மேலும் ஐடி துறையில் இந்திய பொறியாளர்கள் கைதேர்ந்தவர்கள். அதை அடிப்படையாக வைத்தே மோசடியை அரங்கேற்றுகின்றனர். போலி கால் சென்டர்களில் பணி செய்கிறவர்கள் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு நாடுகளில் கம்ப்யூட்டரை பயன்படுத்துகிறவர்களை குறிவைத்து மோசடியை அரங்கேற்றுகின்றனர். அவர்களின் கம்ப்யூட்டர்களுக்கு பாப்அப் மெசேஜ் அனுப்புகின்றனர். அதில் உங்களது கம்ப்யூட்டர் ஹேக்கிங் அல்லது மால்வேர் செய்யப்பட்டது போன்று காட்ட செய்கின்றனர். அதனால் பதறிப்போகும் நபர்களுடன் இன்டர்நெட் வாய்ஸ் காலில் பேசி உங்களுக்கு தொழில்நுட்ப உதவி செய்கிறோம் என்ற பெயரில் பணத்தை கறந்துவிட்டு ஏமாற்றுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்தியாவிலிருந்து கொண்டு இத்தகைய மோசடியில் ஈடுபடுகிறவர்கள் குறித்து அமெரிக்க புலனாய்வு நிறுவனங்களிடமிருந்து ஏராளமான புகார்கள் வந்துள்ளன. மேலும் இன்டர்போல் உதவியுடன் மோசடி நபர்களை பிடிக்கும் நடவடிக்கையும் அவ்வப்போது அரங்கேறி வருகிறது. குறிப்பாக கடந்த ஜூலை மாதம் இதே குருகிராமில் மிகப்பெரிய அளவில் செயல்பட்ட போலி கால் சென்டரை சிபிஐ முற்றுகையிட்டு அதிரடி சோதனை நடத்தி ஒரே நேரத்தில் 46 சைபர் கிரிமினல்களை கொத்தாக கைது செய்தது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.